முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் தமிழர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வைக்கும் பொங்கல் திருநாள் இது, அதனால்தான் இதனை தமிழர் திருநாள் என்கிறோம் என்று கூறியுள்ளது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் வள்ளுவர். உழைப்பை வாழ்க்கையாக கொண்ட மனிதன் தன் உழைப்பின் கீழ் பெறும் பயனை கொண்டாடினான். அதுதான் பொங்கல் நாள். அறுவடையில் கிடைத்த முதல் அரிசியை வைத்து பொங்கினான், அதாவது சமைத்தான். அதுதான் பொங்கல் திருநாள். சிலப்பதிகாரம், புறநானூறு தொடங்கி அனைத்து இலக்கியங்களிலும் பொங்கல் பொங்குகிறது. பொங்கல் நாளை மகிழ்ச்சியுடன் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதற்கு விளக்கம் அளித்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கவிதை தீட்டினார்கள். அதிலுள்ள சில வரிகள் அருமையாக விளக்கமளிக்கும். உழைப்பின் உயர்வை போற்றிடும் பண்பு உலகெல்லாம் பரவிடல் வேண்டுமென்றே விளைவுமிக கொண்டோம், அதனால் காய்கதி செல்வனை போற்றினர். ஏனாம் உயிர்கட்கு ஊட்டம் அளிப்பவதனால் உழவர்கள் உயர்வினை போற்றிடல் எதனால், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அதனால், ஆவினம் போற்றினோம் அஃது எதனால், பரிந்து தீஞ்சுவை பால் அளிப்பதனால். எனவே இவ்விழா நன்றி கூறிடும் நல் விழாவாகும் என்று எழுதினார் பேரறிஞர் அண்ணா. ஒரு கலை விழாவாக, ஒரு பண்பாட்டு விழாவாக தமிழகத்திலே நடத்தப்படுவது பொங்கல் விழா. உழவர் திருநாள், இப்பொங்கல் புதுநாள் என்பதை அனைவரும் அறிந்து போற்றுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சங்கராந்தி பண்டிகையாகவும் சூரிய நமஸ்கார பண்டிகையாகவும் இருந்து வந்த நிலை மாறி இப்போது அறுவடை விழா என்றும் உழவர் திருநாள் என்றும் தமிழர் விழா என்றும் திராவிடர் திருநாள் என்றெல்லாம் ஏற்றம் பெற்று விளங்கிட காண்கிறோம். எல்லா பண்டிகைகளும் நம்மை பிற இனத்தாரின் எடுபடிகளாக்குவதற்கே பெரிதும் பயன்பட்டு வருவது கண்டு பேராசிரியர்கள் பலரும் சிந்தனையாளர்களும் சீர்திருத்த செம்மல்களும் தமிழருக்கே உரிதானதும் தனிச்சிறப்பளிப்பதுமான இப்பொங்கல் புதுநாள் மாண்பினை மக்கள் அறிந்திட செய்துள்ளனர் என்று பேரறிஞர் அண்ணா எழுதியதை முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கற்பனை கதைகள் இல்லாத விழா பொங்கல் விழா என்று சொன்னார் தந்தை பெரியார். பொங்கல் விழாவில் கற்பனைகள் இல்லை, உழைப்பு இருக்கிறது. மண்ணும் மக்களும் இருக்கிறார்கள், வியர்வையும் இரத்தமும் இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு இனத்தின் பண்பாடு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, மலர்ச்சி இருக்கிறது. ஆண்டுதோறும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் ஆட்சியின் மாட்சியும் வளர்ச்சியும் அதனுள் சேரும்போது மகிழ்ச்சி அதிகரிக்கவே செய்யும். அந்த வகையில் பார்த்தால் சில ஆண்டுகளாக மக்கள் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு இத்திருநாளை கொண்டாடி வருகிறார்கள். இதனைத்தான் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல், மாநிலத்தில் வளர்ச்சி பொங்கல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டமும் கோடிக்கணக்கான மக்களை மகிழ்விக்கும் திட்டங்களாக அமைந்துள்ளன. 6வது முறை ஆட்சி அமைந்த போது அது விடியல் ஆட்சியாக அமையும் என்றும், நான் செல்லுமிடமெல்லாம் கூடும் மக்களின் முகங்களில் காணும் மகிழ்ச்சிதான் விடியலின் அடையாளம். மாதந்தோறும் 1,17,00,000 மகளிர் சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகையை பெறுகிறார்கள். அக்கவுண்டில் அவர்கள் கணக்கில் 1000 ரூபாய் போய் விழும்போது அவர்களது முகத்தை பாருங்கள், அதில் தெரியும் இதான் விடியலாட்சி என்று. தாய் வீட்டு சீரை போல் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தரும் மாதாந்திர சீர் என்று என்னரும் தமிழ் சகோதரிகள் வாய்மணக்க சொல்கிறார்கள். அதுதான் விடியல் ஆட்சிக்கான ஆதாரம் என்று முதலமைச்சர் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாகவும் பல்லாயிரம் பல லட்சம் மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் மூலமாக, பெண்ணினம் முழுவதும் புதுமை பெண் திட்டம் மூலமாக, மாணவியரும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாணவர்களும், நான் முதல்வன் திட்டம் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களும், காலை உணவு திட்டம் மூலமாக பள்ளி மாணவ மாணவியரும், சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்களும், தொகுப்புதவிகள் மூலமாக வேளாண் மக்களும், பல்வேறு சலுகைகள் மூலமாக ஊழியர்களும் பணியாளர்களும் பயனடைந்து வருகிறார்கள். அவர்கள் மனங்களில் மகிழ்ச்சி பொங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொரு திட்டமும் பலதரப்பட்ட மக்களையும் மகிழ்வித்து வருகிறது. அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு கரும்பாக இனிக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன். இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை. நவீன தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக, முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன் என்ற உறுதிமொழி கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் பால் வார்த்தது. மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி பொங்குவதால் பானைகளில் பொங்கல் பொங்குகிறது. வளர்ச்சியே மகிழ்ச்சியாகி பொங்குகிறது. பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் என்று முரசொலித்து சொல்லுவோம் என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.